ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் பணியாரம், அதுவும் பலாப்பழத்தை வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட் கூட அருமையா இருக்குங்க. இந்த பலாப்பழ பணியாரத்தை ரொம்ப ஹெல்த்தியாவும், ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் பச்சரிசிய 2, 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி, ரேஷன்ல வாங்குன அரிசி, இல்லன்னா மாவரிசி, எந்த அரிசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசிய ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி, ஒரு 2லருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா, 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுல இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 7 பலாச்சுழை எடுத்திருக்கேங்க. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸா இருக்கு. நீங்க சின்ன சைஸா எடுத்தீங்கன்னா, ஒரு 10 எடுத்துக்கோங்க. இப்ப இதுல இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு, இந்த மாரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. இந்த 1/4 கிலோ அரிசிக்கு 7லருந்து 10 வரைக்கும் பலாச்சொள கரெக்ட்டா இருக்குங்க. மிக்ஸர் ஜார்ல ஊற வச்ச அரிசிய கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்க பலாசொளைகளையும் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கும்போது ஊத்துன தண்ணி மட்டும் போதுங்க. அதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப் பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்துட்டு, வாசனைக்காக 2 ஏலக்காயும் இதில சேர்த்து, தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுற மாரி இருந்தா, இன்னொரு 1/4 கப் வெல்லம் அதிகமா சேர்த்துக்கலாங்க. பாருங்க, அரிசி, பலாப்பழம், வெல்லம், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணுங்க. நெறைய தண்ணி சேர்த்து அரைச்சீங்கன்னா, மாவு ரொம்ப நீர்த்து போயிரும். அரைச்ச இந்த மாவ வேறொரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. பணியாரம் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சோடா உப்பு ஏன் போடுறோம்னா, பணியாரம் சுடும்போது பணியாரம் கொஞ்சம் உப்பலா வர்றதுக்காக இந்த சோடா உப்பு போடுறோங்க. உங்களுக்கு வேணாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சோடா உப்பு போடாமலே பணியாரம் சூப்பராவே வருங்க. போட்டீங்கன்னா பணியாரம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா கிடைக்கும். அடுத்ததா ஒரு பணியாரக்கல்ல எல்லா குழியிலயும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கல்லு சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலயும் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால மாவு ஊத்துனதுமே நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வர ஆரம்பிச்சுருங்க. அதனால ஒவ்வொரு குழியிலயும் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு மட்டுமே மாவு ஊத்துங்க. நீங்க எண்ணெய்க்கு பதிலா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். பாருங்க, இப்ப எல்லா குழியிலயுமே மாவ ஊத்தியாச்சு. இப்போ அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இத ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்திருக்கு பாருங்க. அடிப்பக்கமெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மேல் பகுதி கொஞ்சம் வேகாம இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்ப எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு, ஒரு 2 நிமிஷம் சிம்லயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு இந்த மாரி பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி போடாம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். அடிப்பக்கமும் நல்லா வெந்துரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா பணியாரத்தையும் கல்லுலருந்து எடுத்துடலாங்க. அவ்வளதாங்க. சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம், அதுவும் பலாப்பழத்துல செஞ்சது ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாரி மிச்சம் இருக்கிற மாவுல எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வாழைப்பழத்துல பணியாரம் செஞ்சிருக்கோங்க. இந்த மாரி பலாப்பழத்துல ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது, ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க இதை செஞ்சு குடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூடங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். செய்றது கூட ரொம்பவே ஈஸிங்க. நீங்களும் இந்த பணியாரத்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ ஒரு பணியாரத்த பிச்சு காமிக்கிறேன். வெளியிலயும், உள்ளயும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.